சார், தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் ஆங்காங்கே. அந்த போராட்டத்தின் போது போலீஸார் கொஞ்சம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி தள்ளுறது பிடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். எப்போதுமே இந்த மாதிரி விவசாயிகள் போராடும் போது இப்படியான விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தானா, இல்லை இந்த அரசு அமைந்த பிறகு இந்த விஷயங்கள், இந்த போலீஸ் பிடிக்கிறது இழுக்கிறது தள்ளுறது கொஞ்சம் பூதாகரமாக மாற்றப்படுகிறதா? அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே வழக்கமான நிலைதான். ஏன்னா போராட்ட வியூகம், போராட்ட வடிவம், இது ரெண்டுக்கு இடையில நாம் எந்த வகையில் ஆக்ரோஷமாக செயல்படுகிறோமோ அப்போ எதிர்வினையை காவல்துறை ஆற்றும். அதில் மாற்று கருத்து இல்லை. போராட வேண்டிய அவசியம் இருக்கு, போராடிட்டு இருக்கோம். அதுமாதிரி மகாராஷ்டிரா அரசாங்கத்தோடு நம்ம ஒப்பிட்டோம். அதை ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். மகாராஷ்டிரா அரசு 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட 7.69 லட்சம் கோடி ரூபாய்க்கான மதிப்பீட்டின் அடிப்படையில் திட்டத்தை அவர்கள் அதாவது நிதிநிலை செலவு பண்ணியிருக்காங்க. திட்ட அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல சொல்றீங்க பட்ஜெட் மாநிலத்தினுடைய பட்ஜெட். அதுல அவங்க தள்ளுபடியான விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்த தொகை என்பது 36,585 கோடி ரூபாய். இது 4.75%. இதோ தமிழ்நாட்டில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு. அப்போ அவங்க தாக்கல் பண்ணது 26-27க்கு கிட்டத்தட்ட 4.52 லட்சம் கோடி ரூபாய். இதுல தான் தற்போது பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்தது 2044 கோடி ரூபாய். இது 0.45%. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க 2025 10 மாத கடன் தள்ளுபடி தான் இவங்க சொல்றாங்க. அதாவது மகாராஷ்டிரா அரசாங்கம் 2019 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 மார்ச் மாதம் வரை கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே கடன் தள்ளுபடி என்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்வினை மற்ற பகுதியிலிருந்து, மற்ற நடுநிலையாளர்கள், ஆர்வலர்கள், வியாபாரிகள், விவசாயம் அல்லாதவர்களுடைய இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கண்டன குரல்களாக எழுகும். ஆனால் வெளியில் தெரியாது. அது வங்கியாளர்களே எங்களை கிண்டல் பண்றதெல்லாம் உண்டு. இவங்க உடனே கடன் கேட்பாங்க, கடன் கொடுக்கலாம், உடனே போராட்டம் பண்ணுவாங்க. கடனை வாங்கிக்கிட்டு கட்ட மாட்டாங்க, திருப்பி கடனை கேட்டா அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் அரசாங்கத்திட்ட கடன் தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய ஏளனம், எள்ளி நகையான பேச்சுக்கெல்லாம் நிறைய உண்டு. ஆனால் காலை வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் அந்த கடன் தள்ளுபடி செய்யுங்கள், கடன் கேட்காது சொல்றதுக்கு வெட்கமாக தான் இருக்கு. ஆனால் மத்திய மாநில அரசுடைய கொள்கை முடிவுகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீங்க இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகிறோம், நட்டமாகுது, ஒரு ஏக்கருக்கு கூடுதல் செலவு செய்கிறோம். எங்களுடைய லாபகரமான விலை இல்லாத காரணத்தால் தான் இதை நாங்கள் கேட்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் சரிவர செயல்படுத்தப்படவே இல்லை. குறுவைக்கு சுத்தமாக பயிர் காப்பீடே இல்லை. பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகை முறையாக அறிவிக்கப்படவில்லை. அதற்கான நிதி ஆதாரம் ஒதுக்கீடு செய்யவில்லை. மத்திய அரசு முற்றிலுமாக கண்டுகொள்ளவே இல்லை. அதற்கான காரணங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து புயல் தாக்குதல், அபரிதமான மழை தாக்குதல், இந்த மாதிரி தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எங்களுக்கு வேற வழி இல்லை, கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்றோம். இதுதான் நிலைமை. ஆனால் மாநில அரசு அவங்க கொஞ்சம் அனுபவம் குறைவுங்கிறதால நம்ம சொல்ல முடியுமா, இல்லை நிதி ஆதாரம் குறைவா இருக்குங்கிறதா சொல்ல முடியுமா, போதிய அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கலன்னு தெரியல. ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை அறிவிச்சு ஒரு ஸ்லாப் சிஸ்டத்தை போட்டு இதுதான் சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கி இருக்கு. ஆங்காங்கே எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல மாநில அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட கால வரையை நிர்ணயித்து ஒரு அவகாசம் கேட்டு நிதிநிலை சீரான பிறகு இந்த கடனை தள்ளுபடி செய்கிறோம், இவ்வளவு கடன் தள்ளுபடி செய்கிறோம், மீதிய கடன் நீங்க கட்டுங்கன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இதுக்கான கால அவகாசம் கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, இப்ப எங்க டிவி கூட என்ன பண்ணுதுன்னா சார், இந்த அறிவிப்பு வந்த பிறகு கொஞ்சம் போராட்டம்லாம் நடந்த பிறகு இங்க நாங்க சத்தியம் டிவி கூட சொல்றேன்னு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ண போறாரு முதலமைச்சர், நீங்க பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் கூட அடிச்சோம். அப்படியெல்லாம் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா என்ன? இல்ல, தகவல் 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 அடிச்சு தள்ளணும். இங்கேயும் அடிச்சோம், எல்லா டிவிலையும் போட்டாங்க. எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ண போறாரு அப்படின்ட்டு அப்படி ஏதாவது இருக்கா?
இதுவரை அதுவரை இல்ல இல்ல. மறுபரிசீலனை செய்யலாம், பொய் தகவல். மறுபரிசீலனை செய்யறோம்னு மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓகே, சொல்லியிருக்காரு. ஆனா அது எந்த அளவு செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்க என்னெல்லாம் ஒண்ணு தெரியல. ஆனால் இவங்க அறிவிப்புல காட்டிய காரணங்கள் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியது. அவங்க என்ன சொல்றாங்க, நபார்டு வங்கியை காரணம் காட்டுறாங்க, மற்றபடி 40 நாள்ல இருந்து ரிசர்வ் பேங்க் காரணம் காட்டுறாங்க. அப்படிலாம் இல்ல. அதாவது ஒரு வாய்மொழி உத்தரவு என்னன்னா, 2021ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்ட போது அப்போதைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர் சொன்னது, நீங்க கடன் தள்ளுபடி சலுகைகள் அறிவிக்க கூடாது. அப்படி அறிவிப்பதாக இருந்தால் அது மாநில அரசுக்கு முழு உரிமை உண்டு, அதை நாங்கள் தடுக்க முடியாது. ஆனால் எவ்வளவு கடன் தள்ளுபடி செய்கிறீர்களோ அதற்கான தொகையை அந்த வங்கிக்கு நீங்கள் ஈடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நடைமுறையில் தான் 2016 தள்ளுபடி பண்ண தொகையையும் நம்ம திருப்பி செலுத்தியிருக்கோம், அரசாங்கம் செலுத்தியிருக்கு. 21ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்த தொகையும் 3 தவணையா அரசாங்கம் செலுத்தியிருக்கு. அதனால இதுக்கு மத்திய அரசாங்கம் உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இது அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகவே கருதப்படுகிறது. போதிய அவகாசத்தை ஏற்று திட்டமிட்டு செயல்படவில்லை என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் மேல் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வருத்தமான தகவல். ஓகே சார், ஈசன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எங்களுக்கென்று ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட், அதில் எங்களுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய மானியங்களாக நீங்கள் காட்டக்கூடிய கணக்கு, அதில் இருந்து எங்களுக்கு இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் அப்படி சொல்லிட்டாரு. பட் மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கைத்துறைக்கு கணக்காட்டணும். இப்போ இவர் சொல்கிறபடியெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் ஏதோ அப்படியே போகிற போக்கில் கொடுங்கன்ட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாரு, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரிங்களா? ஆனால் நீங்கள் இங்கே வெறும் 2044 கோடி மட்டும்தான் நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில், ஒரு 4-5 நாள் கேப்பில் பிஜேபியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் 36,500 சொச்சம் கோடி தள்ளுபடி பண்ணுது. 55 லட்சம் விவசாயிகள் பலன் பெறுகிறார்கள். அதுவும் 2019 இருந்து வாங்கின கடன் 2025 மார்ச் மாதம் வரை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ பேர் பயன்பெறுகிறார்கள். இந்த அரசு அமைஞ்சோன்னா வெறும் 10 மாதத்துக்குள்ள கடன் வாங்கினவனுக்கு மட்டும்தான். அப்படிங்கும்போது இது எங்கேயோ ஜாயின் பண்ணி பார்க்க வைக்குது சார். இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஒன்று, இந்த அரசு தெரியாமல் அவசரப்பட்டு இந்த கடன் தள்ளுபடியை அறிவித்து விட்டதான்ட்டோ, அல்லது இந்த அறிவிப்பை மையப்படுத்தி ஏதோ ஒரு அரசியல் இங்கே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கு. என்ன ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்குதுல்ல. இப்போ நாங்கள் அதுதான் சொல்கிறோம். நீங்கள் இப்போ வீசன் அவர்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, மானியம் என்பது வேளாண் துறை சார்ந்தது, கடன் என்பது கூட்டுறவுத்துறை சார்ந்தது. கூட்டுறவுத்துறையில் ஏசியா வங்கியிலையோ இல்லை நபார்டு வங்கியிலையோ கடனை வாங்கி அவங்க நமக்கு ஒரு வட்டி சதவீத சலுகையில் கொடுக்குறாங்க. இது திருப்பி செலுத்த வேண்டிய கடன். ஆனால் வேளாண் துறையில் முழுமையாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகை, அது விவசாயிகளுக்கும் விவசாய வளர்ச்சிக்கும் கொடுக்கப்படுது. இதுல 7% சலுகை, 7% சலுகை ஒண்ணுதான் கொடுக்குறாங்களே தவிர வேற எதுவும் இல்லை. அதனால இது வேற அது வேற. அவர் என்ன சொல்றாரு, வேளாண் துறையில் கொடுக்கக்கூடிய மானிய சலுகைகளை இதில் ஈடு செய்யலாமே அவர் சொல்றாரு. ஓகே, புரியுது. அது வேற. இப்ப நாம என்ன சொல்றோம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள்ல பயிருக்கான கடன் அளவுகோல் கொடுத்தது 15,687 கோடி ரூபாய். இதை பெற்ற விவசாயிகளுடைய எண்ணிக்கை 17,37,000 விவசாயிகள். ஆனால் நீங்கள் தற்போது அறிவித்திருக்கக்கூடிய தள்ளுபடி சலுகை என்பது 2,044 கோடி ரூபாய். விவசாயிகள் 14,22,000 எண்ணிக்கை. 3,15,00,000 விவசாயிகள் தான் வரல. ஆனால் 15,687 கோடி ரூபாய்க்கும் 2,044 கோடி ரூபாய்க்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கு. இது எப்படி? இது 3 லட்சம் விவசாயிகள் தான் வரல. அப்போ மீதமுள்ள தொகை எங்க போகுது? மொத்த கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 15,687 கோடி ரூபாய் பயிர்க்கடன் மட்டும். ஆனால் ஒட்டுமொத்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் 62,000 கோடி ரூபாய். அது வேற. 11,000 கோடி ரூபாய்
கறவை மாட்டு கடன், கால்நடை பராமரிப்பு கடன் இருக்கு. அதற்கு மேல ஒரு 30,000 கோடி ரூபாய், 27,000 கோடி ரூபாய் வேற வேற கடன்கள் இருக்கு. ஆனால் பயிர்க்கடன் மட்டுமே 15,687 கோடி ரூபாய். கடன் பெற்ற விவசாயிகள் எண்ணிக்கை 17,37,000 பேர். ஆனா இங்க 14,22,000 பேருக்கு நாங்க கொடுத்திருக்கோம் தள்ளுபடி சலுகை பெறுறதாக. ஆனால் கடன் தொகை அளவு 2,044 கோடி ரூபாய். இதுதான் அங்க முரண்பாடா இருக்கு. அப்போ 14,22,000 விவசாயிகளும் இந்த 10 மாத கடன் தான் பெற்றிருக்காங்களா? 10 மாத கடன் வாங்கியவர்களா? நீங்க ஒவ்வொரு சொசைட்டிக்கு நாங்க பார்த்ததுல 2 விவசாயி கூட அதுல வரவே இல்லை, கவர் ஆகல. இது அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். கொஞ்சம் அவகாசம் எடுத்து கூட செஞ்சிருக்கலாம். நீங்க இன்னும் புள்ளியே இந்த காலத்தில் நீங்க ஆட்சி பொறுப்பேற்ற 3 நாளுக்குள்ள எந்த அதிகாரி நீங்க புள்ளி வாங்கியிருக்க முடியாது, வாங்கி அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்க முடியாது சார். இந்த ஒரு உங்கள்கிட்ட இருக்க தரவை நாங்க சொல்றோம் சார். இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நாங்க பக்கம் பக்கமா பார்லிமெண்ட்ரி போட்டு படிக்க வேண்டியது இருக்குது சார். படிச்சுதான் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து பேச வேண்டியது இருக்கு. சரியான முறையில் பேசணும். போற போக்குல எதுவும் எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு 4 நாள் 5 நாள்ல இந்த அறிவிப்பு அப்படிங்கும்போது நீங்கள் சொல்வதை போல இது ஒரு அவசர கோல அறிவிப்பாக வெளியிட்டு இது இன்னும் தெளிவா சொன்னோம்னா, கடந்த ஆட்சி காலத்துல சிபில் ஸ்கோரை மையப்படுத்தி தான் தொடக்க கூட்டுறவுல கடன் கொடுப்போம்னு சொன்னாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்னுடைய வழிகாட்டு இருந்தது. அப்ப மரியாதைக்குரிய சத்யபிரதா சாகு தான் கூட்டுறவுத்துறையுடைய செயலாளராக இருந்தார். அப்ப ஈசன் நல்லா தெரியும். நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நாங்களே போய் போராட்டம் நடத்திட்டு அவர் போய் விஷயத்தை சொன்னோம். அப்போ அவர் இந்த காரணங்கள்லாம் சொல்லுகிற பொழுது ஒரு சாதாரண கடிதம் தான் கொடுத்தோம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க தற்போது சொல்லக்கூடிய காரணங்கள் அனைத்தையுமே குறிப்பிட்ட ஒரு கடிதம் கொடுங்க கேட்டார். அதையும் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் சிவில் ஸ்கோர் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டில வங்கிகள்ல தொடக்க கூட்டுறவு வங்கிகள்ல சிபில் ஸ்கோர் பார்க்க வேண்டாம், கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பே வந்து. ஏன்னா கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாம் ஆர்பிஐக்கு கீழே வந்துட்டதுனால நீங்க பயிர்க்கடனுக்கு சிபில் ஸ்கோர் பார்க்காதீங்கன்னு கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன். அதுல சில முரண்பாடுகள் நடந்தது, சில தவறுகள் நடந்தது. அந்த தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி இது மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. பயிர்க்கடன் வாங்கக்கூடிய விவசாயிகள் வேறு, கறவை மாடு வாங்கக்கூடிய விவசாயிகள் வேறு, கால்நடை வளர்ப்புக்காக பராமரிப்பு நிதி வாங்குவதில் வேறு நிறைய தவறுகள் நடந்திருக்கு. எனவே பயிர்க்கடன் வாங்கக்கூடிய விவசாயிகள் சிபில் கடன் பார்க்காதீங்கன்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் அதை ரத்து பண்ணாங்க. ஆனால் இப்போ இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க தெளிவான கால அவகாசம் எடுத்துக்கிட்டு இந்த அந்த கடனை தள்ளுபடி செய்திருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இதுல ரெப்ரசன்டேஷனாக கொடுக்காமல் அதை ஏன் பெரிய மாநில தழுவிய அளவில் போராட்டம் எல்லாம் நடத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இல்ல, அதுல விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் பிரச்சனைங்கிறது அதுதான். நீங்க கடனும் தள்ளுபடி வேண்டும்னு ஒரு கோரிக்கை, அல்ல ஒரு மனசை விட்டு நான் சொல்ற சங்கடமான விஷயம். 2014 வறட்சி ஏற்பட்டது. அதில் 2022ஆம் ஆண்டு வரை தன்மானத்திற்காக பெற்ற கடனை, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பயிர் வீணாக்கி விட்டது. தொடர்ந்து வறட்சி, மழை, வெள்ளம் பாதிப்புல 379 விவசாயிகள் 4 ஆண்டு காலத்தில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலைக்கு காரணம் தன்மானம் உள்ள விவசாயிகள். கடன்காரனுக்கு பதில் சொல்லி ஆகணும், தெருவில் குடியிருக்கணும், எல்லாருமே தவறா பேசுவான், கடன் வாங்கிட்டான் கொடுக்க வைக்கலம்பா, அதில் தன்மானத்தை இழக்கக்கூடாது தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனால் நீங்க விவசாய சங்க தலைவர்கள் சில பேர்லாம் பிச்சை எடுக்கிறது, ரோட்டு விழுந்து பிறல்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பான அணுகுமுறை தான். ஒரு ஆட்சி புதுசா வந்திருக்கு, அதுக்கான கால அவகாசம் கொடுக்கணும். கடன் தள்ளுபடி மறுபரிசீலனை சொல்லியாச்சு. நாங்க இதுல இன்னொரு பெரிய இருக்கு. நீங்க இப்போ பரிசீலனை செய்வோம்ட்டு சார், மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதனால நீங்க சார், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க முதலமைச்சர் தரப்புல இருந்த ஏதாவது வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஸ்டேட்மெண்டா சொன்னாரா, பத்திரிகையில சொன்னாரா? பத்திரிகையில சொல்லியிருக்காரு. ஓகே, பிரஸ் ரிலீஸா எதுவும் கொடுக்கல. அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது அவர் சொல்லியிருக்காரு, மறுபரிசீலனை செய்யப்படும், ஓகே, புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு வேளாண் துறை அமைச்சர் சொன்னாலே அது அரசாங்கத்துடைய அறிவிப்பு மாதிரி தான், அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். மேகதாட்டு விஷயம் மிகப்பெரிய உதாகரமான அபாயகரமான விஷயம். 16 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணி ஆகணும். 18 மாவட்டங்கள் நீர் ஆதாரம். மேட்டூருக்கு மேலே 22 கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. மேட்டூருக்கு கீழே 155 கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. நாளொன்றுக்கு 1900 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் தண்ணி கொடுத்தாகணும். 650 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்றோம். ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரம். இதுல
கடந்த காலங்களில் மேட்டூர் அணை மிகப்பெரிய நீர் ஆதாரம் அப்படின்லாம் எடுத்தோம்னா தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு கிடைச்சிதுங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. 92 ஆண்டு காலம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான நடைமுறை இருக்கு. வழக்கத்திற்கு, அதாவது மேட்டூர் அணை வழக்கத்திற்கு வந்த பிறகு 99 தண்ணீர் திறந்திருக்கும். இதுல 11 முறை ஜூன் மாதத்திற்கு முன்னதாகவே தண்ணீர் 12ஆம் தேதி முடிய தண்ணீர் திறந்திருக்கும். 20 முறை ஜூன் மாதம் 12ஆம் தேதி தனியாக தண்ணீர் திறந்திருக்கும். 61 முறை ஜூன் மாதத்திற்கு 12ஆம் தேதி பிறகுதான் தாமதமாக தண்ணி திறந்திருக்கும். ஓகே. மேட்டூர் நிரம்பிய பிறகு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இப்போ 4 மாநிலங்கள் இதுல ஐக்கியமானது. உச்சநீதிமன்றத்துல தெளிவான வழிகாட்டுதல்களுக்கு தீர்ப்புகள்லாம் இருக்கு. இவர் இன்னைக்கு வீரவாசனம் பேசுறார் டி.கே. சிவகுமார் அவர்கள். அவர் காரணம் என்னன்னா, தான் முதலமைச்சரான பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, ராம்நகர் மாவட்டம் தன்னுடைய சொந்த மாவட்டம், அதை நம்ம சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறார். அதனாலதான் மேகதாது கட்டு திருமணம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடாவடித்தனமான வார்த்தைகள். அதனாலதானே சார் நாங்க பேசுறோம். அதுதான் சொல்றேன். அது எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. அடாவடித்தனமாக ஒரு முதலமைச்சர் பொறுப்பே இல்லாம தமிழ்நாடு தலையிடக்கூடாது, தமிழ்நாட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் தவறான ஒரு வாதம். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, பங்களிக்கக்கூடிய 4 மாநிலங்கள் ஒப்புதல் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதை வலியுறுத்தியது அம்மையார் காலத்தில் கொடுத்த 26 புள்ளிகள் பாயிண்ட் தான். அது சட்டத்தில் அது இருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் முதல்வர் அவர்கள் புதுசா பொறுப்பேற்றிருக்காங்க. கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்களுக்கு அனுபவம் தேவை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு மாற்றம் இருக்கு. நான் இப்போ 2-3 நாள்ல நானே அதை பார்த்தேன். மற்ற முதல்வர்கள் போல அல்லாம காலையில 10 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடுறார், சாயங்காலம் 5 மணி வரை ஆபீஸ்ல இருக்கார், 5:02க்கு தான் வெளியில போறார். அதை ஒரு மாற்றமா நம்ம நினைக்கலாம். இதை தான் பார்த்து இப்போ புதுச்சேரி முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, யாரும் மதிய சாப்பாட்டுக்கு அதிகாரிகள் போக வேண்டாம், இருந்து மக்கள் பணியை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லல, அதனால தன் செயலில் காட்டுறாரு. இப்ப இதனால அதிகாரிகள் என்னன்னா, யாரும் வெளியே போகல, மதிய சாப்பாடு ஏற்கனவே வந்தாங்க, இப்ப யாருமே வெளியே போகல. ஒண்ணு இருக்கு, இல்லனால அவங்க அங்க இருக்கிற கேண்டீன்ல தான் சார் சாப்பிடுவாங்க. என்ன நீங்க புதுசா இல்ல முதல்வர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்ப 5 மணிக்கு வெளியே போறது ஒரு அலுவலக நேரத்தை விட்டு தான் வெளியே போறாரு. ஆக நாங்க கேட்கறது என்னன்னா, புரியல தெரியலன்னா கூட அதிகாரி சொல்ல போறாங்க. அதிகாரி சொன்னா கூட அனுபவம் வாய்ந்தவங்க நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல போறாங்க. ஆனால் இது காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க 2 மாநிலங்களுக்கு உறுப்பினரை புடிங்கிட்டாங்க. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், காங்கிரஸ் கட்சி குள்ளநெறி, பாரதிய ஜனதா கட்சி பசுந்தோல் போர்த்திய புலி. நீங்க 2 பேருமே நம்பாதீங்க. இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் நீங்க இருக்கிற பொழுது மாநில நலனுக்கு அக்கறை காட்டக்கூடிய வகையில அனுபவம் வாய்ந்தவர்களை கேட்டு தெரிந்தாவது சட்ட போராட்டம் நடத்தி மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் தேவையான நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை முதல்வர் செய்வார் நம்புறோம். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். ரொம்ப நன்றி.